இந்த ட்ரெண்டிங் வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் எப்படி ரெடி பண்றேன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ டேட்டா வந்து பண்ணாக்க கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச்சில் வந்து பண்ணாக்க வெற்றி எடிட் அப்படின்னாக்க ப்ரீஷர்ட் வந்து பண்ணாக்க சர்ச் பண்ணிக்கோங்க. வெற்றி வேணும் வெப்சைட் வரும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. மேலே சர்ச்சுக்கு நேருக்கு அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் போயிட்டு 1547 வந்து பண்ணாக்க நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஆர்டிக்கல் வரும், ஜஸ்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அப்படியே லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போனாக்க ப்ரில் வந்து பண்ணாக்க 2 ஸ்டைலில் பார்த்தீங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிங்கனாக்க இந்த எட்டிங்க்கான அந்த பிக் என்டிக்கான ஃப்ராண்ட் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு சார்ஜிபிளில் போட்டு உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க ப்ரீஷர்ட்டுக்கான டவுன் லிங்க் நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் வீடியோ வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ இதை முக்கியமாக வந்து பண்ணாக்க டவுன்ன்றதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 2 ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் எது எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் டவுன்ன்றதை கிளிக் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பணைகள் எப்படி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூ தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் எப்படி நீங்கள் பிக் ஆட் பண்ணுறீங்கனாக்க ஜஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த பேக்ரவுண்ட் பிக் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலெக்ட் பண்ணுற கூட்டு ஸ்டைலில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ரெஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இதே சேம் மெத்தடில் இந்த பிக்கை நீங்கள் பிஎன்ஜி பிக்கை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுக்கான பேக்ரவுண்ட் எப்படி ஆட் பண்ணுறீங்கனாக்க இந்த இடத்துல வீடியோ ஆட்னு ஒரு குரூப் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு எடு குரூப் பாருங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் போயிட்டு மீடியோ கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் டவுன் பண்ண அந்த பேக்ரவுண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க இந்த வீடியோ ரெடி. ஸோ இதே சேம் மெத்தடில் இன்னொரு ஸ்டைலில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கு ஜஸ்ட் வந்து பண்ணாக்க ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து பண்ணாக்க நீங்கள் நார்மலாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்கன்னாக்க இந்த வீடியோ ரெடி.